நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் பேபி அஞ்சு அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு சில நடிகைகள்லாம் மறக்க முடியாத நிறைய படங்கள்ல நடிச்சிருப்பாங்க. அதுவும் குழந்தை நட்சத்திரமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்துல நடிச்சவங்க இவங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அப்படி தன்னுடைய நடிப்பை 1970 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, அப்ப ஸ்டார்ட் பண்ணவங்க 2007 வரைக்கும் விவேக் சார் கூட எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், கன்னடா இது போல பல மொழிகளிலும் நடிச்சிருக்காங்க. வெற்றிகரமா சினிமால வள வந்த இவங்களுடைய வாழ்க்கையில இவ்ளோ சோகங்களாம் நிறைஞ்சிருக்குன்னு கேக்குற வகையில தான் ரொம்பவே சோகமான கதை இருக்கு. இவங்களுக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாத வயசுலதான் இவங்க நடிக்க வந்தாங்க. ஆமாங்க, 1.5 வயசு இருக்கும் போது இவங்க நடிக்க வந்தாங்க. மார்ச் 23, 1975 தான் இவங்க பிறந்திருக்காங்க. சென்னையில தான் பிறந்திருக்காங்க, வளர்ந்திருக்காங்க. அப்பா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவரு, அம்மா இந்து மதத்தை சார்ந்தவங்களாம். இவங்களுக்கு தமிழே தகராறுங்க. இருந்தாலும் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேச ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுடைய ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். செகண்ட் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஹிந்தியாம். ஆனா அதையே இவங்க காப்பி பண்ணி தான் எழுதுவாங்களாம், படிப்பாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரொம்ப குழந்தையாவே நடிக்க போனதுனால படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் பேப்பர், இன்னொரு பக்கம் எக்ஸாமுக்கு எழுதுற பேப்பர், இப்படி ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல தலகாணிக்கு அடியில எல்லாம் வச்சு தூங்குன நாட்கள் இருக்காம். சோ இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்களாம், இவங்களுடைய ஆன்டி மூலமா தான் வந்தாங்களாம். இவங்களுடைய ஆன்டி கூட இவங்க எங்க வெளியே போயிருக்காங்க. அங்கதான் டைரக்டர் மகேந்திரன் அவர்களை இவங்கள பார்க்க, இந்த குழந்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, நான் ஒரு படம் எடுக்கிறேன், இவளை வச்சு எடுக்கலாமா, கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு உடனே அந்த ஆன்டி, ஐயோ அந்த குழந்தையெல்லாம் நடிக்க வைக்க முடியாது, என்ன பேசுறீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. இல்லங்க, நீங்க ஒன் டைம் சான்ஸ் கொடுங்க, நான் தேடுற முகம் இதுதான், கண்டிப்பா இவளுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரை நான் அமைச்சு தரேன்ட்டு மகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனாலதான் என்னவோ வீட்டுல எல்லாருமே ஓகே சொல்ல இவங்க உதிரி பூக்கள் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அதுல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான இவங்க அந்த படத்தை தொடர்ந்து மீண்டும் கோகிலா, பொல்லாதவன் இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் சொன்னா நம்ப மாட்டீங்க, இவங்க 6 வயசா இருக்கும் போதே ஹீரோயினா ஆயிட்டாங்களாம். ராதிகா அவர்களோட சேர்ந்து கேளடி கண்மணின்ற படத்துல இவங்க ஹீரோயினாவே நடிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ரோல். அந்த படத்தை கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சோ அதுல நடிச்சது இவங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டும் வந்திருக்கும். சோ எனக்கு இந்த டவுட் இப்பதான் வந்ததுன்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவங்களுடைய கிராஃப் பாத்தீங்கன்னா சினிமால ரொம்ப ஏறுமுகமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 31 படங்கள் குழந்தை நட்சத்திரமாவே நடிச்சு முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப ஹீரோயினா 6th படிக்கும் போது நடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கு போனா இவங்கள பத்தி நிறைய பேர் காசிப் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இருந்தாலும் இவங்களுக்கு நடிக்கவும் பிடிக்காம, ஒரு பக்கம் நடிக்கவும் நிறைய கால் ஷீட் வந்துகிட்டு, சரி நடிப்போன்னு போகும்போதுதான் இவங்க காதல்ல விடுறாங்க. அவரு வேற யாருமே இல்லங்க, முத்து படத்துல மீனாவா அடிச்சு தூக்கிட்டு போவாரு ஒரு நபர், அந்த நபர் தாங்க இவங்களுடைய கணவர். ஆமாங்க, டைகர் பிரபாகரன் தான் இவங்களுடைய கணவர். இவங்க தமிழ் படங்கள்ல நடிக்கும் போது இவங்களுக்கு கன்னட படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சுதாம். ரேஞ்சர் அப்படின்ற கன்னட படத்துல இவங்க நடிக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இவரை மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2-3 படங்களுடைய வாய்ப்பு வந்தாலும் கன்னடத்துல நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு வந்த மலையாள படங்களுக்கு கூட நோ சொன்னாங்களாம். அப்போ கன்னட படத்துல நடிக்கும் போது இவர் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிருக்காங்க. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருக்காரு. அவர் இவங்க கிட்ட பாத்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் இவங்கள பார்த்து, உங்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையா, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்களை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க என்ன சொல்றீங்க, இது போல கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு. இவங்களும் உடனே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிருக்காங்க. ஏன்னா அப்பெல்லாம் இவங்க கூட அவங்களுடைய அப்பாவும் தம்பிகளும் தான் வருவாங்களாம். இவங்களுக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. இப்போ ஒருத்தர் லண்டன்ல இருக்காராம், இன்னொருத்தர் சென்னையில தான் லேண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் அவங்களுக்கு மீட்டு இஷ்யூலாம் கூட நடந்திருக்காம். நிறைய பேர் ரூம் கதவு தட்டி இருக்காங்களாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்களாம். அந்த நேரத்துல அவங்க அப்பா பிரதர்லாம் இருந்ததுனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்களாம். சோ நிறைய ப்ராப்ளம் கடந்துதான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க. அதனாலதான் ஒரு பாயிண்ட்ல சரி நடிக்கவும் வேண்டாம் முடிவு பண்ணாங்களாம். அந்த நேரத்துலதான் இவருடைய காதல அவருடைய அசிஸ்டன்ட் சொல்ல அவங்க அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாங்க. இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியா சம்மதம் வாங்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க 17 வயசுல திருமணம் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல அவருக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய வயசு அதிகமாம். இருந்தாலும் லவ் ஆயிடுச்சு, என்ன பண்றது, நான் மேரேஜ் பண்ணாங்களாம். மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணதுனாலதான் இந்த மேரேஜுக்கு இவங்க ஓகே பண்ணாங்களாம். அதாவது இவருக்கும் ஜெயமாலான்றவங்களுக்கும் ஆல்ரெடி திருமணமாகி 8 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க.
அவங்க வேற யாரும் இல்ல சௌந்தர்யா. அந்த குழந்தை தனியா இருக்குன்னு சொல்லிதான் இவங்களை திருமணம் பண்ணணும்னு நினைச்சாங்களாம். ஏன்னா ஜெயமாலாவும் வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இப்படி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வீட்டுல சண்டை போட்டு அடம் பிடிச்சுதான் இவரை மேரேஜ் பண்ணிருக்காங்க. மேரேஜ் பண்ணி ஒரு 4 மாசத்துக்கு அப்புறமா இவருடைய வீட்டுக்கு இவங்களை கூட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களை விட வயசுல மூத்த பசங்க 3 பேர் இருந்திருக்காங்க. யார் இவங்களான்னு கேட்டப்போ என்னுடைய பசங்க தான் அவர் சொல்ல. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வந்துதான் இவங்க செகண்ட் ஒய்ஃப் இல்லையாங்க, 4th ஒய்ஃப்ன்ற விஷயம் அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான். ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களாம். ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்தாங்களாம். ஏன்னா அந்த நேரத்துல இவங்க 4th மந்த் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. வீட்லயும் இத பத்தி எதுவுமே சொல்லாம அட்ஜஸ்ட்மெண்டோட தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல எதுவுமே தாங்க முடியாம தான் இவங்க 3 மாச கை குழந்தையோட வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் சினிமாக்கு போக, குழந்தைய பார்க்க யாருமே இல்ல அப்படின்றதுனால இவங்களுடைய அம்மா இவங்க கிட்டே வந்துட்டாங்களாம். இப்ப இவங்களுக்கு அர்ஜுன் அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு. அவரை செல்லமா லாலுன்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு வயசு இப்போ 18 ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடலான்ற முடிவு எடுத்திருக்காங்க. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம். பிரிஞ்சு வரும்போதுதான் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. யாரு இறந்தாலுமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்ப வந்தவங்க தானா அர்ஜுனுக்கு 2 வயசு இருக்கும் போது எங்கேயோ அவர் இறந்த செய்தி டிவில வந்திருக்கு. அப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இப்ப வரைக்கும் அர்ஜுன சிங்கிள் பேரண்டா தான் இவங்க வளர்க்குறாங்க. செகண்ட் மேரேஜ்லாம் எதுவுமே பண்ணிக்கல. சோ தன்னுடைய மகனுக்காக தான் இதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் இருக்குன்ட்டு அப்ப முடிவு பண்ணாங்களாம். இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மகனும் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான பையனாங்க. நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாராம். இப்ப இவங்களையும் இவர் தான் பாத்துக்கிறாராம். இதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்ல எல்லாமே நல்லதாவே அமையட்டும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில நீங்க இவங்களை முன்னாடியே பாத்திருக்கீங்களா, இவங்களுடைய படங்கள் பாத்திருக்கீங்களான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இவங்க நடிச்ச படம் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.